போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனச மகா குருவே நமக. இந்த தெய்வங்கள்ல வலிமையான தெய்வமும் அதே நேரத்தில் எளிமையா உபாசிக்கக்கூடிய தெய்வமும் உண்டா அப்படின்னு சொன்னா பாலையை சொல்லலாம். இந்த பாலாதேவியோட பெருமைகள் பலவித தந்திரங்கள் சொல்றது. மாந்திரிகங்கள்ல தாந்திரிகங்கள்ல பாலையோட பங்கு ரொம்ப பெருசு. ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு பாலைய இல்லாம எந்த தெய்வ உபாசனையும் இல்லைன்னு சொல்லுவோம். ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு பாலா மந்திரம் இல்லாம எந்த மந்திரமும் இல்லை. கணபதி மந்திரத்துக்கு அடுத்தபடி சொல்லக்கூடியது பாலா மந்திரம். இந்த பாலை என்பவர் சிறு குழந்தையாகவும் நாம நினைத்தவுடன் வரம் தரக்கூடிய தெய்வமாகவும் இருக்கார். இந்த தெய்வத்தை உபாசிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உபாசனையா பண்ணா அரசியல்ல மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கிறவாள்லாம் பாலாதேவியோட அருள் பெற்றவர்களா இருப்பார். அரசியல் வெற்றி, ஆன்மீக வெற்றி, சித்தர்கள் தரிசனம்,
அதே மாதிரி சித்து புருஷர்கள் செய்யக்கூடிய சித்து விளையாடுகள் செய்யறது எல்லாமே இந்த பாலாதேவியோட அருளால தான். இந்த பாலாதேவியை பௌர்ணமி காலங்களில் பூஜிக்கலாம். அஷ்டமி நவமி விசேஷம். பாலையை பூஜிக்கும் பொழுது உங்களுக்கு ஏகாந்தமா ஜபித்தா சலங்கை ஒலி கேட்கும், ஜோதி தெரியும், கனவுல குழந்தை ரூபமா பாலை வருவான், முக்காலமா அறிகிற சக்தி வரும். சரி, சாதாரணமா வீடுகளில் சொல்றோம் 16 வாட்டி 28 வாட்டி அப்படின்னா பெண்கள் சொல்லலாம், ஆண்கள் சொல்லலாம். வேலையை தேடி வெளிநாட்டு பயணங்களுக்கு முயற்சிக்கிறவா சொல்லலாம். வீட்டில் குழந்தை இல்லாதவர்கள் கூட குழந்தை பிறக்கணும்னு சொல்லி இந்த பாலையை பிரார்த்தனை பண்ணலாம். கட்டாயம் அந்த வீட்டில் மங்களமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். இந்த பாலையோட அருள் கிடைத்தவர்களுக்கு மனம் சாந்தமா இருக்கும். தேவையற்ற விஷயங்கள்ல மனம் செல்லாது, அல்லாடாது, பதட்டம் அடையாது. சரி, இந்த பாலையோட மந்திரம் என்ன அப்படின்னா இப்ப தொலைக்காட்சியில தெரியறது பாருங்க. ரொம்ப எளிமையான மந்திரம், சிறப்பான மந்திரம். தொலைக்காட்சியில பாருங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம். சௌ க்ளீம் ஐம். இப்ப இதை எப்படி சொல்லலாம்னா வேகமா சொன்னீங்கன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌ சௌ க்ளீம் ஐம் அப்படி சொல்லலாம். இது பார்த்துக்குங்க. ஓம் நமோ பகவதி பாலாதேவி திரிபுர மாமவசம் குரு குரு ஸ்வாகா. மறுபடியும் முதல்ல சொல்றோம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ஐம். ஓம் நமோ பகவதி பாலாதேவி திரிபுர மாமவசம் குரு குரு ஸ்வாகா. இத சொன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அங்க வெற்றி கிடைக்கும். மொழி தெரியாத தேசத்துக்கு போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க, கடல் கலந்து போறீங்க, அந்த இடத்துல நமக்கு மொழி தெரியலையே, புதுசா இருக்க இடம் யோசிக்க வேண்டாம். இந்த பாலாதேவியோட அருள் கிடைச்சா அங்க இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு நண்பர்களாவா. நமக்கு எல்லா இடத்துலயும் ஜெயம் உண்டு, பயம் இல்லை. அதனால இந்த பாலாதேவியை தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜபிங்க. பாலையோட அருள் கிடைக்க வாசனை பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. செண்பகம், மல்லி, மகிழம் போன்ற வாசனை பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. விசேஷ நைவேத்தியம்னா இனிப்பு விசேஷம். பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணலாம், சர்க்கரை பொங்கல் பண்ணலாம். இனிப்பு ரொம்ப விசேஷம். குத்து விளக்கில் ஆவாகனம் பண்ணியம் பண்ணலாம், இல்ல படத்துல வச்சு வழிபாடு பண்ணலாம், இல்ல எதுவும் இல்லாம தியானத்து மூலமும் சொல்லலாம். இல்ல வீட்டுல எந்த படம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்லோகத்தை மட்டும் விடாம சொல்லுங்க. கிழக்கு நோக்கி அமர்ந்து 16 முறை சொல்லுங்க, 28 முறை சொல்லுங்க. உபாசனையா இருந்தா 1008 வீதம், 1 லட்சம், 3 லட்சம், 6 லட்சம் ஜபிக்கலாம். கட்டாயம் அற்புதமான சித்தி உண்டு. தாமரை பூவால் அர்ச்சித்தால் அந்த வீட்டுல தங்கம் விருதி அடையும். மல்லிப்பூவால் அர்ச்சித்தால் உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கும். இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் வெற்றிகளை தரக்கூடியது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. கட்டாயம் பாலையோட அருள் உங்களுக்கு கிடைக்கும்.